இந்த புதிய நாளிலும் உங்கள் யாவரையும் பார்க்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். इस नए दिन में भी आप सभी को देखने में मैं बहुत खुश होता हूँ। புதிய நாள் என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அது. புது ஒரு நாள பார்க்கிறதுங்கிறது. नए दिन को देखना बहुत बड़ा आशीष के कारण है और बहुत बड़ा भाग्य है। ஆஸ்பத்திரில டாக்டர் யாருக்கெல்லாம் அந்த டேட் குடுத்துடுறாங்க பாருங்களேன். இன்னும் அவ்வளவுதான் உங்களுக்கு டைம். இன்னும் ஒரு 1 மாசம் தான், இல்ல 2 மாசம் தான், இல்ல 6 மாசம் தான்னு. அவங்கட்ட போய் கேளுங்க. ஒரு நாள் பிறக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு பாக்கியங்கிறது. அவங்க சொல்லுவாங்க நமக்கு ஒரு நாளுங்கிறது என்னன்னு. जब पेशेंट को देखिए, एक पेशेंट को डॉक्टर कह देता है कि उसको टाइम फिक्स कर देते हैं और 1 दिन ही रहेंगे और 6 महीना रहेंगे, 2 दिन रहेंगे करके। उससे जाके पूछिए कि दिन का महत्व क्या है करके। அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதனுடைய மகிமை என்ன? ஒரு நாளுடைய மகிமை என்ன என்பதை. वो हमें सिखाएँगे 1 दिन का महत्व क्या है करके। ம். நமக்கு சாதாரணமா ஒரு நாள் காலையில விடியறதுன்றத பார்க்கிறது நமக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுது. ஆனால் இது ஒரு ஆச்சரியம், இது ஒரு அற்புதம், இது ஒரு மகிமை என்பதை நாம் பல நேரங்களில் உணருகிறதே இல்ல. हमें हर दिन का सुबह एक साधारण रूप में हम दिन को देखते हैं, लेकिन वो ऐसा नहीं है, वो बहुत बड़ा महिमा है, आशीष है, अद्भुत काम है। நான் ஏன் இத உங்களுக்கு சொல்றேன் அப்டின்னா, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் என்ன அப்டின்னா, காலம், டைம் அப்டிங்கிறது. इस संसार में परमेश्वर मनुष्य को दिया वाला बड़ा एक सौभाग्य है, वो टाइम, समय। என்கிட்ட எதுவுமே இல்ல. உங்ககிட்ட காசு இல்லாம இருக்கலாம். ப உங்ககிட்ட நகை நட்டு இல்லாம இருக்கலாம். சொந்த வீடு இல்லாம இருக்கலாம். ஏன் உடுத்திக்க துணி கூட சரியா இல்லாம இருக்கலாம். आपके पास चाहे एक अपना बोल के कुछ नहीं होगा, घर नहीं रहेगा, पहनने के लिए कपड़ा भी नहीं रहेगा, कुछ भी नहीं होगा। ஆனாலும் உங்ககிட்ட நேரம்னு ஒண்ணு ஒருத்தன் கையில இருக்கு பார்த்தீங்களா? அந்த நேரம் தான் ஒரு மனிதன் கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். फिर भी उसके हाथ में दिया गया वाला समय, वो समय देखिए वो समय ही सबसे बड़ा एक चीज़ है। ஸோ டைம் வந்து மனிதன் கைகளில், உங்க கைகளில் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை மறந்து போகாதீர்கள். परमेश्वर के द्वारा हमारे हाथों में दिए गए बहुत बड़ा चीज़ वो समय है करके कभी आप मत भूलिएगा। அதே மாரி நேரத்தை வீணடிக்கவும் செய்யாதீர்கள். उसी तरह अपने समय को आप व्यर्थ मत करिए। உங்கள் நேரத்தை நீங்கள் அதிகமாக எதை சம்பாதிக்க செலவு பண்ணுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா நேரம் இருந்தா தான் ஒருத்தன் கையில நேரம்னு ஒண்ணு இருந்தா தான் அவன் எதையுமே சம்பாதிக்க முடியும். आप समय को ऐसे व्यर्थ नहीं करना है, आप किस पर अपना समय को डालते हैं, उसी रीति के द्वारा आप जो है कमा सकते हैं। நீங்க எத சம்பாதிக்க போறீங்க? உங்க நேரத்த வச்சு தான் நீங்க எதையுமே பணம் சம்பாதிக்கணும்னாலும் நேரம் நேரம் உங்க டைம் தான் அதுல செலவு பண்றீங்க. உங்க டைம வச்சு தான் நீங்க பணத்த சம்பாதிக்கிறீங்க, புகழ சம்பாதிக்கிறீங்க. இந்த உலகத்துல என்னெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ எல்லாமே டைம முதலீடு பண்றீங்க அதுல. உங்க நேரம் முதலீடு செய்யப்படுகிறது. आपके टाइम को रखकर ही आप अपने जीवन में कमाते हैं। आप चाहे कुछ भी काम करेंगे, आपका टाइम को यूज़ करके ही आप सब कुछ कमा ले लेते हैं। आपका नाम की बड़ाई, सब कुछ आप जो है अपने समय के द्वारा ही लेते हैं। உங்க கையில நீங்க நினைக்கிறீங்க நான் சம்பாதிச்சிருக்கிற பணம் தான் பெரிய விஷயம்னு. ஆனால் அந்த பணத்தையே சம்பாதிக்க முதலீடு செய்யப்பட்டது உங்கள் நேரம் தான். आप सोचते हैं पैसा कमाना यही बड़ा बात है करके, वो नहीं है। वो पैसा कमाने के लिए पहला चीज़ जो है पहले इन्वेस्टमेंट हम करते हैं अपने समय को। அப்பேற்பட்ட விலையேற பெற்ற உங்களுடைய நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். अपना बहुमूल्य समय को सही रीति में देना बहुत बड़ा ज़रूरी काम है। இந்த உலகத்துல நெறைய பேரு பணம் சம்பாதிப்பதை தான் மிகப்பெரிய ஒரு கோலா வச்சிருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் நேரத்த குடுத்து பணத்த சம்பாதிச்சுட்டா, அவங்க நெனைக்கிறாங்க ஏதோ ஒரு பெரிய சாதனை அடையிறதா நெனைக்கிறாங்க.
इस संसार में लोग सोचते हैं अपने जीवन में पैसा कमाना वो बड़ा एक गोल है। अपना टाइम को इन्वेस्टमेंट कर कर पैसा कमाना वही उनका सोच रहता है। நீங்க பணத்தை நீங்க உங்க நேரத்தை செலவழிச்சு பணத்தை நீங்கள் சம்பாதிப்பது ஓகே, அது ஒரு நல்லதுதான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. आप अपने जीवन में समय को देकर पैसा कमाते हैं, ये अच्छा बात है, मैं गलत नहीं बोलूंगा। ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு பெரிய ஒரு பணக்காரன் ஏகப்பட்டதை சம்பாதிச்சானாம். அவன் ராத்திரி பகலா வேலை செஞ்சு பயங்கரமா சம்பாதிச்சு தன்னுடைய ஆலைகள், தன்னுடைய வேர்ஹவுஸ், குடோன் எல்லாம் நிரப்பி வச்சுட்டானா. சொன்னானா தான் ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவே உனக்கு என்ன கவலை இருக்கு பாரு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன், உனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்குனானா. ஆண்டவர் அன்னைக்கு நைட் அவனுக்கு கனவுல வந்து சொன்னாராம், டேய் இன்னைக்கு நைட் உன் உயிர் போயிருச்சுன்னா, அதாவது உன் நேரம் முடிஞ்சு போச்சுன்னா, உன் டைம் நீ முடிச்சிட்டனா, இந்த பூமியில டைம் கொடுக்கப்பட்டிருக்கு உனக்கு. சோ உன் டைம் முடிஞ்சு போச்சுன்னா நீ எங்கடா போவ, இதெல்லாம் யாரா எடுத்துட்டு போவான்னு சொல்லி கேட்டாராம். இந்த கதை படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? बाइबल में एक कहानी लिखा हुआ है। एक बड़ा धनवान व्यक्ति था। वो अपना समय को देकर अपने जीवन में सब कुछ कमाया, सारे चीजों को कमाकर अपने गोडाउन में भर भी दिया और अपने आत्मा में कहता है कि और तेरे लिए क्या जरूरत है, अपने लिए तो सब कुछ कमा लिया है करके। उस दिन रात को जब सोया तब स्वप्न में परमेश्वर कहता है कि तू सब कुछ कमा लिया अपना जीवन में, लेकिन तेरा समय आ गया है, तू इस संसार से चले गया तो फिर इसका क्या लाभ है करके। आप इस कहानी को बाइबल में पढ़े हैं क्या? ம். அப்ப பிரசங்கிலையும் எழுதுறாரு பாருங்க, ஒருவன் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், அவன் விட்டுட்டு போறான், அடுத்து அவன் புள்ள வந்து அதை அனுபவிப்பானா இல்லையா, அதை அவன் காப்பாத்துவானா இல்லையா, எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றாரு பாருங்க. सबोपदेशक में इस प्रकार लिखा है कि एक व्यक्ति दिन रात अपने काम करके कमाता है। जब वो चले जाता है, उसके मृत्यु के बाद उसके बच्चे उसको संभाल के रखेंगे नहीं है, वो क्या करेंगे, उस प्रकार वचन लिखा है। சோ அப்ப பாருங்க, நேரம் என்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். சோ இந்த நேரத்தை நீங்க, இந்த டைம நீங்க எப்படி செலவு பண்றீங்க? நீங்க இந்த உலகத்துல இருக்கிற இந்த 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 ஒவ்வொரு நொடி இருக்கு பாருங்களேன், இந்த நொடியும் உங்களுக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். आप और हमारे हाथ में परमेश्वर दिया वाला बहुमूल्य बात यह है कि समय, हर एक सेकंड, हर एक मिनट जो है क्षण, यीशु परमेश्वर हमें देता वाला सौभाग्य के काम है। சோ பணத்தை சம்பாதிக்க ஓடி 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 நைட் அண்ட் டே பணம் 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 பணத்துக்கு பின்னாடி ஓடி பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க. ஆனால் அது நிலைக்கிறது கிடையாது. அது ஒரு நிறைய, அது ஒரு மெய்ப்பொருளா, அது வந்து ஒரு ட்ரூ ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயமா மெய்ப்பொருளான்னு பார்த்தா அது ஒரு மெய்ப்பொருள் கிடையாது. பணம் என்றைக்குமே அது ஒரு மெய்ப்பொருள் இல்ல. हम दिन रात अपने जीवन में मेहनत करके भागा दौड़ी कर कर पैसा 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 बोल के पैसा को कमाते हैं। पैसा एक सच्ची बात है, देखे जाएंगे तो गौर रीति से, लेकिन वो सच्ची बात नहीं है। சோ இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி தரணும்னு விரும்புறேன். உங்க நேரம், உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தை நீங்கள் எதற்கு செலவு செய்தால் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு. आज के दिन में मैं आप सभी को बताना चाहता हूँ कि समय को किस में आप इन्वेस्टमेंट करना है करके मैं आपको बताऊंगा। வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லுது. परमेश्वर पवित्र शास्त्र कहता है कि पहला मेरे राज्य और धार्मिकता को ढूंढो, तब ये सारे चीजें तुम्हें दिया जाएगा करके वचन कहता है। அப்ப நீங்க எதையெல்லாம் தேடுறதுக்கு உங்க நேரத்தை நீங்க நிறைய கொடுக்குறீங்களோ, அத வந்து பைபிள் சொல்லுது, நீ வந்து இதை தேடாதப்பா, நீ உன் நேரத்தை, உன்னுடைய காலத்தை நீ இதற்கு செலவு பண்ணு, அப்ப இதெல்லாம் உன்னை தேடி வந்துரும், அப்ப இதுக்கு செலவு பண்ணாத உன்னுடைய நேரத்தைன்னு சொல்லுது. पवित्र शास्त्र कहता है कि तेरे समय को इस पर खर्चा करो, इसमें तू इन्वेस्टमेंट करो, इसमें जब करेगा तो ये सारे चीजें जो है तुम्हें मिल जाएगा करके कहता है। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். पहला परमेश्वर के राज्य और धार्मिकता को ढूंढो। சோ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் என்ன? तो परमेश्वर के राज्य को ढूंढना बोलने से क्या होता है?
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் நம் மத்தியிலே வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுன்னு சொன்னாரு இயேசு கிறிஸ்து. मेरे प्रिय लोगों, जब यीशु मसीह इस संसार में आ गए, तभी परमेश्वर का राज्य इस संसार में हमारे बीच में मध्य आ गया है करके वचन कहता है। அப்புறம் இயேசு இன்னொரு இடத்துல சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராதுன்னு சொல்றாரு. நீங்க கண்ணுல பாக்குற மாதிரி, நீங்க நினைக்கிறது மாதிரி இப்படி தேவனுடைய ராஜ்யம் வராது, பிரத்யட்சமாய் வராது அப்படின்னு சொல்றாரு. दूसरे वचन में यीशु मसीह कहते हैं कि परमेश्वर का राज्य आपके भीतर आ गया है। आप देखने के अनुसार आपके आंख देखने के रीति में नहीं आएगा परमेश्वर का राज्य। परमेश्वर के राज्य आपके भीतर आ गया है करके यीशु कहते हैं। அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யம் இந்த பூமியில வந்திருக்கு, ராஜ்யம் இருக்குதுங்கிறத எப்படி அறிந்து கொள்ளுவது? ராஜ்யம்னா என்ன? அது எங்க இருக்கு? அது என்னது அது? அத பத்தி எல்லாம் நீங்க தெரியணும்னா அதுக்கு நீங்க ஒரு விஷயம் செய்ய வேண்டியது. நீங்க ஒரு விஷயம் செய்ய வேண்டியது இருக்கு. अभी आप इस बात को अच्छी रीति से समझना जरूरी है कि परमेश्वर का राज्य बोलने से क्या है, राज्य कहाँ है, इस बात को आप समझना चाहिए। ஆமா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னா தேட வேண்டும். வேதம் சொல்லுகிறது தேடுங்கள் அப்படின்னு சொல்லுது. ये सारे परमेश्वर के राज्य को अगर आप जानना चाहते हैं तो आप सिर्फ केवल एक काम करना है, वो है ढूंढना। वचन पवित्र शास्त्र कहता है कि ढूंढो। தேடுங்கள், தேடுங்கள். அப்பதான் உங்களால தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும்? ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அறிய முடியும். ढूंढिए, तब जाकर परमेश्वर के राज्य और धार्मिकता के बारे में आप जान पाएंगे। பாஸ்டர் நாங்க தேடுறோம் பாஸ்டர். அதனால தான் பாஸ்டர் சண்டே சர்ச்சுக்கு போயிடுறோம். पास्टर हम ढूंढते हैं, इस वजह से जो है हम संडे कलीसिया में जाते हैं। ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் ஒரு 45 நிமிஷம் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டு வர்றதுக்கு பேரு நீங்கள் தேடுவது இல்லை. संडे रविवार को जाकर कलीसिया में बैठकर 45 मिनट्स आप वचन सुनकर आना, ये परमेश्वर का राज्य को ढूंढने का नहीं है। அவருடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க மனதிலே முதலாவது ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஆசை வர வேண்டும். पहला परमेश्वर के राज्य को ढूंढना है, इसका मतलब यह है कि उसको पहले मनुष्य के भीतर एक इच्छा उत्पन्न होना है, एक चाहत। वो क्या है? அது என்னது? ஆசை. वो बात क्या है? पहले इच्छा, चाहत। உங்களுக்குள்ள ஆசைன்னு ஒண்ணு வந்தாதான் நீங்க ராஜ்யம்ன்ற ஒண்ணு எங்க இருக்கு, அது எப்படி இருக்கு, அதை நான் பார்க்கணும், அது நான் அடையணுங்கிற ஆசை வரும். आपके भीतर चाहत जब रहेगा तभी परमेश्वर का राज्य कहाँ है, क्या है, वो जानने का एक इच्छा आपके अंदर उत्पन्न होगा। இல்லைன்னா யாரோ ஒருத்தர் எதையோ ஒண்ணு ராஜ்யம்னு சொல்லி கொடுக்கறத நீங்களும் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. இத்தனை வருஷமா அந்த ராஜ்யங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்கறாங்களே, கேட்கிறோமே, என்னடா மாறுச்சு நம்ம வாழ்க்கையில, எதுடா நடந்தது, அந்த ராஜ்யத்தை அனுபவிக்கிறோமா? உண்மையாக அப்ப அந்த ராஜ்யத்தை சொல்றீங்களே, அந்த ராஜ்யத்தை என் லைஃப்ல நான் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல, ஏன் அதை நான் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் உங்களுக்குள்ள வரும். नहीं होने से दूसरे लोग हमें जिस प्रकार समझाते हैं परमेश्वर का राज्य क्या है, उसी बातों को जो है हम विश्वास करेंगे। तो जब हम सुनते हैं क्यों हमारा जीवन में अब तक राज्य को अनुभव नहीं कर पाए, ये प्रकार का प्रश्न हमारे भीतर आएगा। ராஜ்யம் ஒருவனுக்குள் வரும் என்றால் அது அவனுடைய வாழ்க்கையவே அவனுடைய ஜீவியத்தையே தலைகீழாக மாற்றுகிற ஒன்றாக இருக்கும். जब परमेश्वर का राज्य एक मनुष्य के व्यक्ति के भीतर आएगा, तब उसका जीवन को ही बदल देने का रीति में बदल जाएगा। ஆனா நமக்குள்ள ராஜ்யம் வந்திருக்குதுன்னு சொல்றீங்க, நான் அந்த ராஜ்யத்தை தான் தேடுறேன், அந்த ராஜ்யத்தை தான் நான் உறுதியா தேடுறேன்றீங்க. ஆனா பெரிய அளவுல எந்த மாற்றமும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு பெரிய ஒரு சமாதானம் கிடையாது, ஒரு ஜெயம் இல்ல, ஒரு வாழ்க்கையில எதையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரம், அத்தாரிட்டி, ராஜ்யம் வந்திருக்குன்னா அதிகாரம் வந்திருக்குன்னு அர்த்தம்.
எதுவுமே பார்க்க முடியலையே. जब हम बोलते हैं हमारे भीतर राज्य आ गया है, हम राज्य में जीते हैं, लेकिन हाँ उस बात को हम अपने जीवन में अनुभव नहीं कर पाते हैं। हमारा जीवन अभी तक नहीं बदला है। राज्य बोलने से अधिकार है, अभी तक उस अधिकार को हम प्राप्त नहीं करे हैं। அது தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. இட்ஸ் இன் த பவர் ஆஃப் காட்னு சொல்றாரு பவுல். சரிங்களா? தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்ல, அது பலத்திலே இருக்கு. அப்ப இந்த கேள்வியை கேட்பீங்க, என்னடா அது நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம், எங்க கிரியை எங்கன்னு கேட்கவே மாட்டீங்களே கேள்வி. तो इस बात को आप सवाल भी नहीं करते हैं कि हम सिर्फ बोलते रहते हैं, हमारा जीवन तो बदलता नहीं। इस प्रकार हम सवाल ही नहीं करते हैं। पौलुस कहता है कि परमेश्वर का राज्य बल पर है, बातों पर नहीं बल पर है, परमेश्वर के बल पर है। தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. இட்ஸ் இன் த பவர் ஆஃப் காட். அது வல்லமையில் இருக்கிறது. வல்லமை வெளிப்படணும். परमेश्वर का राज्य बातों पर नहीं, परंतु परमेश्वर के सामर्थ पर है। வல்லமை இல்லாத ராஜ்யம் ஒரு ராஜ்யமாங்கிறேன். सामर्थ के बिना एक राज्य है क्या, मैं कहता हूँ। உங்களுக்கு வல்லமை சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்ற அர்த்தம். अगर सामर्थ्य को आपको नहीं सिखाए बोलने से आप परमेश्वर के राज्य को आपको नहीं बताकर दिए हैं। ஒரு மனிதன் கர்த்தருடைய வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டவில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் கர்த்தருடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கவில்லை என்ற அர்த்தம். एक इंसान परमेश्वर के सामर्थ्य को अगर नहीं बताकर दिए बोलने से वो परमेश्वर का सामर्थ्य को नहीं समझा। If it is not in power, அது வல்லமை என்கிற ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. வல்லமை பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்க நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா அங்க ராஜ்யம் பிரசங்கிக்கப்படவில்லை. अगर आप वो सामर्थ को आप नहीं देखे हैं तो वहां पर परमेश्वर का सामर्थ को नहीं समझे। वहां पे जहां पे सामर्थ को नहीं दिखा रहे हैं वहां पे परमेश्वर के राज्य की प्रचार नहीं हो रहा है. அங்கே தேவனுடைய ராஜ்யத்தின் உண்மையான பிரசங்கம் அங்க ஓடலன்னு அர்த்தம். जहां सामर्थ को नहीं जानते हैं वहां पर परमेश्वर का राज्य को प्रचार नहीं करते हैं। வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறது இல்லைன்னு சொன்னாரு. वचन कहता है, इस पत्थर के ऊपर मैं अपने कलीसिया को स्थापित करूंगा, इसमें पाताल के पाताल की फाटक इस पर प्रवेश नहीं कर पाएगा, प्रबल नहीं हो सकता है, प्रबल नहीं हो सकेगा, அதை ஜெயிக்க முடியாது, उसको नहीं जीत सकेंगे। பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருகிறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ராஜ்யத்தின் புத்திரர்னா யார் தெரியுமா? ராஜ்யத்தின் பிரசங்கம்னா என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உடையவர்கள் தான் ராஜ்யத்தின் புத்திரர்கள். परमेश्वर के राज्य बोलने से पुत्र क्या है बोलने से परमेश्वर का राज्य का कुंजी जो की को प्राप्त किए वाले लोग ही परमेश्वर का पुत्र है। அதுதாங்க அப்போஸ்தலன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருகிட்ட சொல்றாரு. अब पौलुस आकर जीसस पतरस से कहता है, यीशु मसीह पतरस से कहते हैं, என்ன சொல்றாரு? பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருகிறேன். परलोक का कुंजी को आपके हाथों पर मैं देता हूँ। स्वर्ग राज्य का कुंजी को मैं आपके हाथों में देता हूँ। स्वर्ग के राज्य के की को जो है मैं आपको देता हूँ। அப்ப பாருங்க, நீங்க யார் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துக்குள்ள போறீங்க, நீங்க ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள போறீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க, பரலோக ராஜ்யத்தை நீங்கள் அந்த இடத்துக்குள்ளாக, அந்த பர்టిక్యులர் பிளேஸுக்குள்ளாக, அட்மாஸ்பியர்ல கொண்டு வரக்கூடியவர்கள் தான் ராஜ்யத்தின் புத்திரர்கள். अभी आप एक जगह पर जाते हैं, वहां पर जाके आप परलोक परमेश्वर के राज्य को प्रकट करते हैं, वो ही परमेश्वर का पुत्र कहलाते हैं।
அப்ப ராஜ்யத்தின் புத்திரர்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிற நீங்க அந்த ராஜ்யத்தை பத்தி உங்களுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு அந்த ராஜ்யம்னா என்னன்னு முதல்ல நல்லா தெரியும். परमेश्वर के राज्य के पुत्र आप कहते हैं, आप है तो आपको उस परमेश्वर का राज्य का सही समझ जो है आपके अंदर होना चाहिए। ஆனா இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு அப்படின்னா, சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணாலே ராஜ்யத்தின் புத்திரர் நீங்க. வந்து ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணிருங்க. உங்களை பாஸ்டர் அடக்கம் பண்ணாலே போதும், நீங்க ராஜ்யத்தின் புத்திரரா செத்து போயிட்டீங்க, நீங்க ஒரு நாள் எந்திரிச்சிருவீங்க. இதுதான் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி கிடையாது. தேவனுடைய ராஜ்யம், வேதம் சொல்லுகிறது, ராஜ்யம் வல்லமையில் இருக்கிறது. இட்ஸ் இன் த பவர், டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த பவர் ஆஃப் காட் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. हम इन दिनों में सोचते हैं कि परमेश्वर का राज्य हर रविवार कलीसिया पर जाकर बैठकर वचन सुनते हैं, फिर हमारा मृत्यु हो जाता है, पास्टर हमें गाड़ देते हैं, उसके बाद जब हम स्वर्ग में पहुंच जाते हैं, यही हमारा परमेश्वर का राज्य का समझ है। बल्कि ये नहीं है, परमेश्वर का राज्य बोलने से परमेश्वर का सामर्थ्य, वो सामर्थ्य में है। அப்ப நம்ம கூடி வருகிற கூடுகைகள் எல்லாம் வல்லமை நிறைந்ததாக இருக்க வேண்டும். அங்கே நீங்கள் தேவனுடைய வல்லமையோட டெமான்ஸ்ட்ரேஷனை நீங்க அங்க பார்க்கணும். பார்க்கல அப்படின்னா சும்மா ஏதோ சடங்கா வந்துட்டு உட்காந்துட்டு எப்பயும் போல அப்படியே வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம்னாலே தெரிஞ்சுக்கங்க, இட்ஸ் நாட் அ கிங்டம் அப்படின்றத புரிஞ்சுங்க. இட்ஸ் இந்த பவர் ஆஃப் காட், டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த பவர். जब हम एकजुट होते हैं वहां पर परमेश्वर का सामर्थ्य को देखना है, वही इस परमेश्वर का राज्य का मतलब है। எத்தனை பேருக்கு நான் பேசுறது நல்லா புரியுது? कितने लोगों को मैंने जो कहा इस बात अब समझ रहे हैं? நீங்கள் வல்லமையில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்று சொன்னாலே பீப்புள் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டின்னு அர்த்தம். அதிகாரம் வல்லமை உடையவர்கள்னு அர்த்தம். परमेश्वर के राज्य के पुत्र आप कहलाएंगे तो वो आप सामर्थ्य में और अधिकार को पाए वाले लोग हैं। சோ அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இந்த பணம், இந்த விஷயத்துக்கு உங்க டைமை போய் செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே இந்த பூமியில, இதை நீங்க இதுக்கு நீங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, முழு நேரத்தையும் கொண்டு போய் இதுலயே கொட்டிக்கிட்டு இருக்கீங்களே, தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுன்னு சொல்றாரு. हम देखते हैं कि अपना हमारे जीवन में पैसा कमाने के लिए अपने समय को पूरा उसी पर बिताते हैं, लेकिन वो नहीं। पहला वचन कहता है, मेरे राज्य और धार्मिकता को ढूंढो, तब ये सारे चीजें आपको मिल जाएगा। இன்னைக்கு எந்த அளவுக்கு ஜனங்களுக்குள்ளாக தவறான சிந்தனைகள் விதைக்கப்பட்டுருச்சு, எந்த அளவுக்கு பீப்புள் கன்வின்ஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, வல்லமை வெளிப்படணும் அப்படின்னு பிரசங்கம் பண்றதையே அது எப்படி வெளிப்படும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு பேசுற அளவுக்கு சபை இன்னைக்கு கன்வின்ஸ்டா இருக்கு. விசுவாசிகள் கன்வின்ஸ்ட் ஆயிட்டாங்க. இப்ப அந்த அளவுக்கு நம்ம அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டோம். अभी इन दिनों में आप देखिए, प्रचार इस प्रकार हो गया है कि हमारे लोग भी इस बात में कन्विंस्ड हो गए कि जब कोई व्यक्ति सामर्थ्य के बारे में प्रचार करता है तो वो लोग भी कहते हैं कि कैसा ऐसा होगा, ये कैसा संभव है, ये ऐसा नहीं है बात, ऐसा लोग बोलने के उतना कन्विंस्ड हो गए हैं। ஏன்னா அவர்கள் அந்த வல்லமையின் கிரியைகளை அவர்களிடத்துல வெளிப்படுத்த முடியல. சோ அப்ப என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, அப்ப அந்த வல்லமையவே தப்பா பேசிடு, ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மனசுல விதைய விதைச்சிட்டோம்னா மக்கள் அப்படியே போயிருவாங்க அப்படின்னு சொல்லி தப்பான எண்ணங்களை ஜனங்களுக்குள்ள போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுடைய குறைவை மறைக்கிறதுக்கு சில விஷயங்களை செய்யறாங்க, அரசியல்வாதி பண்ற மாதிரி. उनकी गलतियों को उन लोग छुपाने के लिए सामर्थ्य, क्योंकि उनके भीतर अनुभव नहीं करे हैं, सामर्थ्य के द्वारा जो पाना है प्राप्त नहीं करे हैं, इसलिए जो है जो प्रचार करता है उसको नहीं सुनने देने के तरह लोगों के भीतर ये गलत बीज को बो देते हैं। தேவனுடைய வல்லமைய ஒருத்தன் வெளிப்படுத்தினா கூட அதை ஜனங்க கேலி செய்யற அளவுக்கு இன்னைக்கு சபை போயிருச்சு. இன்னைக்கு கேலி செய்து சபை. परमेश्वर के सामर्थ्य के बारे में अगर कोई कहता है वो प्राप्त करे हैं, कोई लोग बोलने से उसको आके लोग मजाक उड़ाते हैं। कलीसिया आज मजाक उड़ाते हैं। அவர்கள் ஜஸ்ட் கூடி ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு 2.5 மணி நேரம் நல்ல ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் எடுத்துட்டு போறீங்க. நல்ல ஒரு ஏசி இருக்கணும், நல்ல ஒரு என்ன இருக்கணும்,
மியூசிக் இருக்கணும், டமா டிமின்னு அடிக்கணும், நல்ல ஒரு பாட்டு, நல்ல ஒரு இது, அப்படி ஒரு 2 1/2 மணி நேரம் அப்படி உங்களை என்டர்டெயின் பண்ணி அனுப்பணும். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு பிரசங்கம். அது 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 எல்லாமே இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சு பாருங்களேன். தட்ஸ் நாட் a kingdom. ராஜ்யம் என்பது அது அல்ல. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. இட்ஸ் in the power of God. Demonstration of the power. अभी कलिसिया इस प्रकार है कि उसमें अच्छा म्यूजिक सिस्टम रहना है, अच्छा गाना गाना है, और एक अच्छा प्रचार, स्वीट एक प्रचार करना है। यही है कलिसिया करके लोग सोचते हैं, बल्कि वैसा नहीं है। परमेश्वर का राज्य बातों पर नहीं, सामर्थ में है। ம். அப்ப நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளால அது முடியல அப்படின்ன உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதையெல்லாம் ஒருத்தன் பிரசங்கம் பண்றான், அதெல்லாம் ஒருத்தன் சொல்லிக் குடுக்குறான்னா, அவன் மேல எதையாவது ஒண்ண போட்டு அவன குறை சொல்லி, அவங்களால முடியல அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு, அத எப்படி அடையணுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல இன்னைக்கு மனசு இல்ல. ஆனா அதுக்கு பதிலாக அவங்கள எப்படி நம்ம கீழ தள்ளலாம்னு தான் இன்னைக்கு பார்க்குறாங்க. பாருங்க, ராஜ்யம் இப்படி இருக்காது. கிங்டம் இப்படி இருக்காது. परमेश्वर के राज के बारे में अगर कोई बताता है तो भी उसको इस लोग आगे बढ़ने नहीं देते हैं, उसको दबाना चाहते हैं, क्योंकि वो अपने गलती को नहीं मानते हैं। हमसे नहीं होगा, नहीं होता है, ये संभव नहीं है, तो कोई दूसरे व्यक्ति बोलने से भी उसको डाउन कर देते हैं। ம். சோ ராஜ்யம் என்பது வல்லமையில் இருக்கிறது. சோ உங்க நேரத்தை ராஜ்யத்தை அறிய நீங்க செலவு பண்றீங்கன்னா, வல்லமை என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். இதுதான் அதனுடைய ரிசல்ட். எண்ட் ரிசல்ட் என்ன? ராஜ்யத்தை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னா, எண்ட் ரிசல்ட் எங்கன்னா, வல்லமை. யூ வில் லிவ் இன் பவர் ஆஃப் காட். யூ வில் நோ த பவர் ஆஃப் காட். நீங்கள் போகிற இடங்களில் தேவ வல்லமை புறப்படும். வல்லமை புறப்படும். யூ வில் வாக் இன் த பவர். அதை மறந்துடாதீங்க. परमेश्वर के राज्य में समय बिताना आपको आखिरी पर उसका रिजल्ट ये है कि आप परमेश्वर के सामर्थ्य को प्राप्त करेंगे। आप जहां कहीं भी जाएंगे तो परमेश्वर का सामर्थ्य आपके ऊपर प्रकट होगा। பாஸ்டர் எங்க கிட்ட பவர்லாம் இல்லையா பாஸ்டர் அப்படின்னா, நீங்க இன்னும் ராஜ்யத்தை ஒழுங்கா தேடலன்னு அர்த்தம். நீங்க ராஜ்யத்தை சர்ச்சுக்கு போறதா ராஜ்யத்தை தேடுறதா நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பு பண்றீங்க. ராஜ்யத்தை தேடுறதுங்கிறது ஆண்டுடைய வல்லமையை ரிசீவ் பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காவே. தட்ஸ் கால்ட் சீக்கிங் த கிங்டம் ஆஃப் காட். आप बोलते हैं कि पास्टर मेरे पास तो सामर्थ्य नहीं है करके बोलेंगे तो आप सही रीति में परमेश्वर के राज्य को खोजे नहीं हैं। आप सिर्फ केवल कलीसिया जाते हैं, उस प्रकार के काम ही करते हैं, लेकिन आप सही रीति में जब परमेश्वर के राज्य को समझेंगे, जरूर जो है आपके जीवन में आप परमेश्वर के सामर्थ्य को पाएंगे।